கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு செய்வார். இன்றைக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருப்பீங்கன்னா அந்த அற்புதம் நடக்கும். இந்த நன்மை எனக்கு நடக்காதோ என்று சொல்லி நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா அது நடக்கும். உங்களால் முடியாமல் ஏதாவது கைவிடப்பட்ட நிலையில் இனி இது முடிஞ்சு போச்சே, நீ என்ன செய்கிறது, நடக்காதனால என் வாழ்க்கைன்னு அவ்வளோதான் நினச்சிங்கன்னா அது நடக்கும். இல்லைன்னா இனி ஒரு புதிய காரியத்தை செய்வார். அதுக்கு பதிலாக பயப்படாதீங்க. ஒரு வேலை இழந்திருக்கீங்களா, புதிய வேலை கிடைக்கும். ஒரு குடும்ப வாழ்க்கையை இழந்துட்டீங்களா, புதிய வாழ்க்கையாண்டு தருவார். ஒரு ஊழியத்தை இழந்துட்டீங்களா, புதுசாக அதை நடக்கும். புதிய ஊழிய தருவார். பயப்படாதீங்க. இயேசுவை உறுதியை பிடித்துக் கொள்ளுங்க. சரியா? இந்த ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 29:8. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். அவருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா? அதிர பண்ணும். இந்த காட்டில் வாழ்கிற மிருகங்கள்ல சிங்கம், யானை பிளருன்னு சொல்லுவாங்க. சிங்கம் கர்ச்சிக்கன்னு சொல்லுவாங்க. அதாவது சரணாலயங்களுக்கு நான் போயிருக்கிறேன். கிருபையினால் அந்த இடங்களெல்லாம் நான் பார்க்க எனக்கு கர்த்தர் உதவி செய்த நாட்கள் உண்டு. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு சென்ற பொழுது அங்கே அந்த யானைகள் இயற்கையாய் சுற்றி தெரியும். அந்த பகுதியிலே யானை கூட்டமாய் நின்று பிளர்ன காட்சி, அது சத்தம் போட்ட காட்சியை பார்த்திருக்கிறேன். பாருங்களேன். அதே போல் ஒரு தடவை நான் பீகாருக்கு ஊழியத்தை சென்றிருந்த பொழுது நான் தங்கியிருந்த இடத்துல அதிகாலை ஒரு 3-4 மணி இருக்கும். நல்ல வெளிச்சம். காலையிலே நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு. வெளிச்சம் மீன்ஸ் அங்கே சீக்கிரமாக 4 மணிக்கெல்லாம் அந்த சில காலகட்டங்களில் ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். சுற்றி நரிகள் நிறைய அப்படி சத்தம் போட்டு பார்த்து நான் நாய்னு நினச்சா அப்போ தான் கூட இருந்த இன்னும் அடுத்த ரூமில் ஒரு மிஷினரி இருந்தார். சொன்னது நரி என்று சொன்னார். அது அப்படி ஊளை போட்டு அவர் சத்தம் போட்டு கொண்டே இருந்துச்சு. என்ன சொல்கிறேன்னா, காட்டு விலங்குகள் கூட அந்த காட்டை சத்தத்தை போடும்போது சொன்னது அதிருகிறது. அப்படி நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எல்லாவற்றையும் அதிரப்படும். அவருடைய சத்தம் எல்லா இடமும் அதிரும், பயப்படும், பயம் உண்டாகும். யானை பிளறுச்சுன்னா, சத்தம் போட்டுச்சுன்னா அந்த காடு அதிர்ந்த மாதிரி இருக்கும். சிங்கம் கரிச்சுன்னு அப்படி அதிரும். எல்லாம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதில் கர்த்தர் அதிர பண்ணுவார். அவருடைய சத்தம் அதிர பண்ணும். அநேகரை நடுங்க வைக்கும். அப்படிப்பட்ட சத்தத்தை கர்த்தர் உங்களுக்காக துணிக்க பண்ணுவார். பயப்படாதீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமைக்காய் நன்றி. உம்முடைய சத்தம் அதிர பண்ணுமா? நீர் எந்த இடத்துல எது அதிர பண்ணணுமோ அதை அதிர பண்ணுங்க. தடைகளை உடைங்க. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். கமெண்ட் செக்ஷனில் ஜெபக்குறிப்பு அனுப்பின எல்லாருடைய ஜெபக்குறிப்புகளுக்கு அற்புதம் செய்யும். குறிப்பாக ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். நோய்வாய்ப்பட்டவங்களை குணமாக்கும். சிறு பிள்ளைகள், முதியோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.